Today we are going to see Standard 6 Social Science History Unit 3 Indus Civilization. Timeline Ancient World Civilizations. அதாவது வேர்ல்டோட தொன்மையான சிவிலைசேஷனோட டைம்லைன். மெசபடோமியா 3500 to 2000 BCE, Egyptian 3100 to 1100 BCE, Indus Valley 3300 to 1900 BCE, Chinese 1700 to 1122 BCE. All these civilizations were established only in places near the rivers, most commonly along their banks. எல்லா சிவிலைசேஷனும் ரிவருக்கு பக்கத்தில் தான் நிறுவப்பட்டது. Initially, people lived in groups, then they formed communities out of these groups. Then evolved the societies which in due course become civilizations. இனிஷியலாக people குரூப்பாக லீவ் பண்ணாங்க. தென் கம்யூனிட்டிஸாக ஃபார்ம் ஆச்சு. கம்யூனிட்டிஸ் சொசைட்டிஸாக டெவலப் ஆச்சு. காலப்போக்கில் சிவிலைசேஷன் உருவாச்சு. Why did people settle near rivers? ஏன் people ரிவருக்கு பக்கத்தில் செட்டில் ஆனாங்க? People prepared to settle near the rivers for the reasons given below. ஏன் people ரிவருக்கு பக்கத்தில் செட்டில் ஆகிறதுக்கு விரும்பினாங்க? அதுக்கான ரீசன்ஸ் வருது. The soil is fertile. வளமான மண் இருந்தால் தானே அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். அந்த வளமான மண் ரிவருக்கு பக்கத்தில் இருந்ததுனால ரிவருக்கு பக்கத்துலேயே அவங்க செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. Fresh water is available for drinking, watering livestock and irrigation. ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது ட்ரிங்க்குக்கு ஃப்ரெஷ் வாட்டர் ரிவருக்கு பக்கத்தில் கிடைக்கிறதுனால அவங்க ரிவர் சைடில் செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. லைவ் ஸ்டாக், அதாவது கேட்டில்லாம் வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருந்ததுனால அவங்க ரிவருக்கு பக்கத்துலேயே செட்டில் ஆனாங்க. இரிகேஷன், நீர்ப்பாசனத்துக்கு ஏற்ற தண்ணி ரிவருக்கு பக்கத்தில் கிடைக்கிறதுனால அவங்க அங்கேயே செட்டில் ஆனாங்க. ஈஸி மூமெண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் குட்ஸ் இஸ் பாசிபிள். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கனால அவங்க ரிவருக்கு பக்கத்தில் செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. டிஸ்கவரி ஆஃப் எ லாஸ்ட் சிட்டி ஹரப்பா. டிஸ்கவரி மீன்ஸ் ஃபைண்ட். The ruins of Harappa were first described by the British East India Company soldier and explorer Charles Mason in his book. Ruins அப்படின்னா இடுபாடுகள். இந்த சார்லஸ் மேஷன் அப்படிங்கிற யார் அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட சோல்ஜர். அதாவது ஹரப்பா சிட்டியோட இடுபாடுகளை ஃபஸ்ட்டு அவரோட புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். When he visited the northwest frontier province which is now in Pakistan, he came across some mysterious brick mounds. அதாவது frontier அப்படின்னா எல்லை. அதாவது என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற பாகிஸ்தானில் இருக்கிற இந்தியாவோட வடமேற்கு பகுதியை அவர் விசிட் பண்ணியிருக்க போது அங்கே செங்கல் திட்டுக்கள் இருக்கிறத அவர் பார்த்தாராம். He wrote that he saw a ruined brick castle with very high walls and towers built on a hill. அதாவது ரூவண்ட் பிரிக்ஸ் அப்படின்னா ஒரு அழிஞ்ச மாதிரி ஒரு பெருசான ஒரு செங்கல் திட்டுக்கள் ஒரு மலை மேலே பெரிய வாலோடையும் அண்ட் தென் டவரோடையும் பில்ட் ஆகிருக்கிறதா அவரோட புக்கில் எழுதியிருந்தாராம். திஸ் வாஸ் த இயர்லியஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹரப்பா பற்றினான ஒரு மெசேஜை ஃபஸ்ட்டு அவரோட புக்கில் இந்த சார்லஸ் மேஷன் எழுதியிருந்தது தானா இயர்லிஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டா. In 1856, when engineers laid a railway line connecting Lahore to Karachi, they discovered more burned bricks. Without understanding their significance, they used the bricks for laying the railroad. 1856 அப்போ இன்ஜினியர்ஸ் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரெயில் லைன் அமைச்சாங்களாம். அப்போது லேண்டை தோண்டும் போது அதில் நிறைய பேர்ன்டு பிரிக்ஸ் இருந்துச்சான். அதை பார்த்துட்டு அதனோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க என்ன பண்ணாங்களாம், ரெயில் ரோடு அமைக்கும் போது இன் பிட்வீனில் இந்த பேர்ன்டு பிரிக்ஸ் போட்டுட்டாங்களாம்.
In the 1920s, archaeologists began to excavate the cities of Harappa and Mohenjo-daro. 1920s அப்போ ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இந்த ஹரப்பா அண்ட் மொகஞ்சதாரோ சிட்டிஸை வந்து எக்ஸ்கவர்ட் பண்ண ஆரம்பித்தாங்களாம். த unearthed the remains of these long forgotten cities. ரொம்ப நாளாக மறைஞ்சு கிடந்த இந்த சிட்டிஸை வேர்ல்டுக்கு அறியப்படுத்தினாங்களாம். In 1924, the Director General of ASI, Sir John Marshall, found many common features between Harappa and Mohenjo-daro. He concluded that they were part of a large civilization. ASI means Archaeological Survey of India. இந்தியாவோடைய ஜென்ரல் டைரக்டர் வந்து 1920 அப்போ சர் ஜான் மார்சல் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாராம், ஹரப்பா அண்ட் மொகஞ்சதாரோக்கு இன் பிட்வீனில் நிறைய காமன் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கிறதா அவர் கண்டுபிடிச்சாராம். He concluded that they were part of a large civilization. அவர் வந்து கன்க்ளூடும் பண்ணார் என்ன அப்படின்னா, இந்த 2 சிட்டிஸுமே வந்து லார்ஜ் சிவிலைசேஷன் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சாராம். Some slight differences are found in the earthenwares of Harappa and Mohenjo-daro. earthenwares அப்படின்னா மண்பாண்டங்கள். ஓகே, இந்த ஹரப்பா அண்ட் மொகஞ்சதாரோ இன் பிட்வீனில் அந்த மண்பாண்டங்களில் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கிறதா அவர் வந்து கண்டுபிடிச்சாராம். This made the researchers concluded that Harappa was older than Mohenjo-daro. உடனே வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து கன்க்ளூட் பண்ணாங்களே என்ன அப்படின்னா, மொகஞ்சதாரோ விட ஹரப்பா வந்து ஓல்டு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்களாம். The Archaeological Survey of India ASI was started in 1861 with Alexander Cunningham as surveyor. Its headquarters is located in New Delhi. அதாவது ASI Archaeological Survey of India வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1861 அப்போ யாரோட உதவியோட அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்கமோட உதவியோட. அவர் யார் அப்படின்னா சர்வேயர். இந்த ASIயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லி. Do archaeologists explore a lost city? எப்படி வந்து ஆர்கியாலஜிஸ்ட்டு லாஸ்டான சிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்கியாலஜிஸ்ட் ஸ்டடி த பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் சச் அஸ் bricks, stones or bits of broken pottery sets to ascertain the location of the city and time that it belonged to. அதாவது ஆர்கியாலஜிஸ்ட் வந்து பிரிக்ஸ் அப்படின்னா செங்கல், அப்புறம் வந்து ஸ்டோன் கல், அப்புறமே வந்து பிட்ஸ் ஆஃப் புரோக்கன் பாட்ரி அப்படின்னா உடைந்த பானையோட அந்த ஓடு, இதெல்லாம் வச்சு அவங்க ரிசர்ச் பண்ணி அது எந்த பீரியடு எந்த சிட்டி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. The search the ancient literary sources for references about the place. அதாவது பண்டைய இலக்கியங்களை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. They look at aerial photographs of the excavation sites or cities to understand the topography. அதாவது டோஃபோகிராஃபி அதாவது வான்வழி புகைப்படங்கள் மூலமாக வந்து அந்த எக்ஸ்கவர்ஷன் சைட்ஸையும் சிட்டிஸையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. To see under the ground, they may use a magnetic scanner. அதாவது நிலத்தடியை வந்து அவங்க ஆய்வு செய்கிறதுக்காக எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. The presence and absence of archaeological remains can be detected by radar and remote sensing methods. அதாவது ஏதாவது வந்து திங்ஸ் வந்து ப்ரெசண்டில் இருக்கா இல்லை ஆப்சன்ஸில் இருக்கா அப்படிங்கிறத அவங்க வந்து ரேடார் அண்டு ரிமோட் சென்சிங் மெத்தட்ஸை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரேடார் அப்படின்னா என்னென்னா ரேடியோ டிடெக்டிங் அண்ட் ரேங்கிங் இன் இந்தியன் பார்டர்ஸ். அதாவது இந்தியா பார்டர்ஸில் இருக்கிற சைட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஆர்கியாலஜிஸ்ட் ஃபவுண்ட் மேஜர் ஹரப்பன் சைட்ஸ் வித்தின் இந்தியா பார்டர்ஸ். அதாவது ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்தியாவோட பார்டரில் வந்து ஹரப்பா சிவிலைசேஷன் வந்து இருந்த அந்த பிளேஸ்லாம் என்ன அப்படிங்கிறத அவங்க ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. மேலேருந்து ரீட் பண்ணுற பாருங்கள். மந்தா, ராகி கர்கி, மிட்டதாய், ஹரப்பா, காளிபங்கன், கன்வேரிவாலா, மொகஞ்சதாரோ, கோட் டிஜி, அம்ரி, தோலவிரா, லோத்தல்.
Time span of Indus civilization. Geographical range. South Asia, period Bronze Age, time 3300 to 1900 BCE, determined using the radiocarbon dating method. radiocarbon dating method அப்படின்னா என்னென்னா அது எந்த பீரியட் சேர்ந்தது, அதாவது இப்போ ஒரு சின்ன பொருள் கிடைச்சதாலும் போதும் அதை வச்சு அது எந்த பீரியடு அப்படிங்கிறத இந்த ரேடியோகார்பன் டேட்டிங் மெத்தட் மூலமாக அதை கண்டுபிடிப்பாங்க. ஏரியா 13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். சிட்டிஸ் வந்து 6 cities இருந்திருக்கு. வில்லேஜஸ் வந்து மோர் தென் 200. Civilization. Harappan civilization is said to be urban because of the following reasons. அதாவது urban civilization என்னன்னு சொல்கிறாங்கன்னா urban civilization. Harappan civilization is said to be urban because of the following reasons. Harappan civilization urban அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸ் வந்து கீழே வருது. urban அப்படின்னா நகர்ப்புறம். வெல் கன்சீவ்டு டவுன் பிளானிங், அதாவது என்ன அப்படின்னா ஒரு சிறப்பான நகர திட்டமிடல். ஆஸ்ட்ரானிசிங் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான. மேசன்ட்ரி அப்படின்னா கட்டுமானம். அண்ட் ஆர்கிடெக்சர் ஒரு சிறப்பான கட்டடக்கலை வேலைப்பாடு. ப்ரியாரிட்டி அப்படின்னா முக்கியத்துவம். ஃபார் ஹைஜீன் அண்ட் பப்ளிக் ஹெல்த், தூய்மைக்கும் அண்ட் தென் பப்ளிக்கோட. Urban civilization. Harappan civilization is said to be urban because of the following reason. Harappan civilization urban சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கான ரீசன்ஸ் வருது. urban அப்படின்னா நகர்ப்புறம், சிட்டிஸ். வெல் கன்சீவ்டு டவுன் பிளானிங், அதாவது ஒரு சூப்பரான டவுன் பிளானிங். ஆஸ்ட்ரானிசிங், மேசன்ட்ரி அண்ட் ஆர்கிடெக்சர். ஆஸ்ட்ரானிசிங் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான. மேசன்ட்ரி அப்படின்னா ஒரு கட்டுமானம், ஒரு சிறப்பான ஒரு கட்டடக்கலை வேலைப்பாடு. ப்ரியாரிட்டி ஃபார் ஹைஜீன் அண்ட் பப்ளிக் ஹெல்த். ப்ரியாரிட்டி அப்படின்னா முக்கியத்துவம். ஹைஜீன் அப்படின்னா தூய்மையாக இருக்கிறது. பப்ளிக் ஹெல்த் பீப்புளோட ஹெல்த். ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா தூய்மைக்கும் அண்ட் தென் பீப்புளோட ஹெல்த்துக்கும் தான் ப்ரியாரிட்டி முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸ்டாண்டர்டைஸ்டு அப்படின்னா என்னென்னா குவாலிட்டி. வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கும். சாலிட் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஆர்டிசேஷனல் பேஸ், அதாவது அக்ரிகல்ச்சருக்கும் அண்ட் தென் கைவிலை தொழிலுக்கும் தான் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் வந்து இருந்துச்சு. யுனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன், அதாவது ஹரப்பன் சிவிலைசேஷனோட தனித்தன்மை என்னன்னு அப்படிங்கிறத பார்க்கலாம். டவுன் பிளானிங் இஸ் a unique feature of the Indus civilization. அதாவது இண்டஸ் சிவிலைசேஷனில் வந்து டவுன் பிளானிங் தான் ஒரு தனித்தன்மை அப்படிங்கிறாங்க. த ஹரப்பன் சிட்டி ஹேட் 2 planned areas. அந்த 2 planned areas என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அப்பர் டவுன் அண்ட் தென் லோயர் டவுன். ஃபர்ஸ்ட்டு அப்பர் டவுன் பார்க்கலாம். த பார்ட் ஆஃப் த சிட்டி டு த வெஸ்ட் வாஸ் ஹையர் அண்ட் இட் வாஸ் கால்ட் சிட்டடல். அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஒரு சிட்டி அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சிட்டியில் ஒரு பகுதி வந்து அதாவது வெஸ்ட்டில் இருக்கிற ஒரு பார்ட்டை வந்து ஹையாக இருக்கும். அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சிட்டடல் அப்படின்னா ஒரு கோட்டை அப்படிங்கிறாங்க. இட் வாஸ் யூஸ்டு பை த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் அதை யூஸ் பண்ண முடியுமா. எது அப்படின்னா அப்பர் டவுனை. கிரேட் பாத் அண்ட் கிரானரிஸ் ஆர் லொக்கேட்டட். அதாவது என்ன அப்படின்னா கிரேட் பாத் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். பெருங்குளங்களும் கிரானரிஸ் அப்படின்னா தானியங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த அப்பர் டவுனில் தான். நெக்ஸ்ட் வந்து லோயர் டவுன். த பார்ட் ஆஃப் த சிட்டி டு த வெஸ்ட் வாஸ் லோயர் பட் லார்ஜர். இப்போ எப்படி அப்பர் டவுனில் வெஸ்ட்டில் இருக்கிற ஒரு பார்ட் வந்து ஹையர்னு சொன்னோமோ அதே மாதிரி இந்த லோயரில் இருக்கிற ஒரு பார்ட், அதாவது ஈஸ்டில் இருக்கிற பார்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் லோயராக இருக்கும், பட் பெருசாக லார்ஜராக இருக்குமா. இட் வாஸ் இன்ஹேபிட்டட் பை காமன் பிளேஸ். இன்ஹேபிட்டட் அப்படின்னா பிளேஸ், அதாவது காமன் பீப்புள் லிவ் பண்ணுற பிளேஸ். நகர்கர் த ப்ரீஹசர் டு இண்டஸ் சிவிலைசேஷன். ப்ரீஹசர் அப்படின்னா முன்னோடி.
Mehrgarh is a Neolithic site. It is located near the Bolan Basin of Balochistan in Pakistan. It is one of the earliest sites known. It shows evidence of farming and herding done by man in very early times. Archaeological evidence suggests that Neolithic culture existed in Mehrgarh as early as 7000 BCE. மெகர்கர் அப்படின்னா அது நியோலித்திக் சைடு. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கிற பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டில் போலன் பேசிங் அப்படிங்கிற அந்த ரிவர் கிட்ட லொக்கேட் ஆகிருக்கு. இது ஒரு இயர்லெஸ்ட் சைட்ஸ். ஓகே, இது எவிடன்ஸ் என்ன எவிடன்ஸ் சோர்ஸ் பண்ணுது அப்படின்னா பீப்புள் இயர்லி டைம்ஸ்லேயே அக்ரிகல்ச்சர் பண்ணதாகவும் அண்ட் தென் ஹர்டிங் அப்படின்னா கேட்டில்லாம் வளர்த்ததாகவும் அந்த எவிடன்ஸ் இருக்குது. ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் என்ன சஜெக்ட் பண்ணுது அப்படின்னா மெகர்கர் இயர்லி டைம், அதாவது 7000 BCEலே நியோலித்திக் கல்ச்சர் இருந்ததுக்கான எவிடன்ஸ் ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் சஜெக்ட் பண்ணுது. அதாவது நியோலித்திக் கல்ச்சர் அப்படின்னா என்னது, அதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணதாகவும் ஒரே இடத்துல செட்டில் ஆனதும் அண்ட் தென் கேட்டில்லாம் வளர்த்ததாகவும் கால்நடைகள்லாம் வளர்த்ததற்கான எவிடன்ஸ் ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் சஜெக்ட் பண்ணுது. ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹவுசஸ். The streets are observed to have a grid pattern. There were straight running from north to south and east to west and intersected each other at right angles. ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருக்குமா, கிரீட் பேட்டர்ன், அதாவது கட்டங்கட்டமாக மேலே பாருங்க வரைஞ்சிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும். அண்ட் தென் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்த்துலேருந்து சவுத்தாகவும் அண்ட் தென் ஈஸ்ட் டு வெஸ்ட்டாகவும் ஒரு 90 டிகிரியில் இன்டர்செக்டர் வெட்டிக்கிற மாதிரியும் இருக்கும். த ரோட்ஸ் வேர் வைட் வித் ரவுண்டட் கார்னர்ஸ். ரோட்ஸ் எப்படி இருக்குமா, ரொம்ப ப்ராடாக இருக்குமா, கார்னர்ஸ்லாம் ரவுண்ட் ஷேப்பில் வளைஞ்சி இருக்குமா. ஹவுசஸ் வேர் பில்ட் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரீட். த ஹவுசஸ் வேர் எய்தர் 1 or 2 stories. அதாவது ஹவுசஸ் எப்படி பில்ட் ஆகிருக்குமா, 2 சைட்லேயும் ஹவுசஸ், மிடில் ஸ்ட்ரீட் இருக்குமா. ஹவுசஸ் 1 or 2 stories அப்படின்னா மாடி, ஒரு ஃப்ளோர் இல்லைனா 2 floor இருக்குமா. Most of the houses had many rooms, a courtyard and a well. Each house had toilets and bathrooms. Most of the house எப்படி இருக்குமா, நிறைய ரூம்ஸ் ஓடையும் கோர்ட்யார்டு ஓடையும் அண்ட் தென் கிணறோடையும் இருக்குமா. எல்லா ஹவுஸுமே டாய்லெட்ஸ் பாத்ரூம்ஸுக்கு இருக்குமா. The houses were built using baked bricks and mortar. Mortar அப்படின்னா என்ன அப்படின்னா சுண்ணாம்பு கலவை. Sun-dried bricks were also used. Most of the bricks were of uniform size. Roofs were flat. ஹவுசஸ் எப்படி பில்ட் ஆகிருக்குமா, ஒரு சுட்ட செங்கலால் பில்ட் ஆகிருக்குமா. அண்ட் தென் மோட்டர் சுண்ணாம்பு கலவை யூஸ் பண்ணியிருப்பாங்களாம். இப்போலாம் நம்ம சிமெண்ட் கலவை யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அப்போ சுண்ணாம்பு கலவை யூஸ் பண்ணுவாங்களாம். அண்ட் தென் சன் ட்ரைடு பிரீக்ஸ் ஆல்சோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எல்லா பிரீக்ஸுமே யூனிஃபார்ம் ஒரே சைஸில் ஈவனாக இருக்குமா. ரூப்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குமா. There is no conclusive evidence of the presence of palaces or places of worship. எந்த ஒரு முடிவான ஒரு எவிடன்ஸும் கிடைக்கலையாம். எதுக்காம், பேலஸஸ்க்கும் அண்ட் தென் வர்ஷிப் வழிபாட்டு தலங்களுக்கும் எந்த ஒரு எவிடன்ஸ், கரெக்டான ஒரு முடிவான ஒரு எவிடன்ஸ் கிடைக்கலையாம். Why burned bricks are used in construction? ஏன் சுட்ட செங்கலை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. There are strong, hard, durable, resistant to fire and will not dissolve in water or rain. அதாவது சுட்ட செங்கல் எப்படி இருக்குமா, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஹார்டாகவும் அண்ட் தென் ரொம்ப நாளைக்கு தாங்கக்கூடியதாகவும் ஃபயர்கிட்ட இருந்து ஸ்ட்ராங்காகவும் அண்ட் தென் வாட்டரில் கரையாத மாதிரியும் ரெயினில் கரையாத மாதிரியும் சுட்ட செங்கல்கள் இருக்குமா. ட்ரைனேஜ் சிஸ்டம். Many of these cities had covered drains. The drains were covered with slabs or bricks. நிறைய சிட்டிஸில் இந்த ட்ரெயின்ஸ் எப்படி இருக்குமா, கவர் ஆகிருக்குமா. எதனால் அப்படின்னா ஸ்லாப்ஸ் அண்ட் பிரிக்ஸ்னால். ஈச் ட்ரெயின் ஹேட் எ ஜென்டில் ஸ்லோப் ஸோ தட் வாட்டர் குட் ஃப்ளோ.
எல்லா ட்ரெயினும் வந்து எப்படி இருக்குமா, ஸ்லோப்பாக இருக்கு. ஏன் அப்படின்னா ஸ்லோப்பாக இருந்தால் தானே வாட்டர் வந்து ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகி போகும். இல்லை அப்படின்னா அங்கங்கே வந்து ஸ்டக் ஆகி நின்றுக்குள்ள. ஸோ அப்படி இல்லாமல் ஸ்லோப்பாக இருக்குமா. ஹோல்ஸ் வேர் ப்ரொவைடட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் டு கிளியர் த ட்ரெயின்ஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஒரு 10 மீட்டருக்கு வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். எதுக்கு அப்படின்னா அந்த ட்ரெயின்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக. House trains passed below many lanes before finally emptying into the main trains. ஸ்ட்ரீட் லேனில் வந்து ஹவுஸ் ட்ரெயின்ஸ் எல்லாம் பாஸ் ஆகி ஒரு மெயின் ட்ரெயின்ஸ்க்கு போய் கனெக்ட் ஆயிரும். எவ்ரி ஹவுஸ் ஹேட் இட்ஸ் ஓன் choke pit which collected all the sediments and allowed only the water to flow into the street train. அதாவது என்னமோ ஒவ்வொரு ஹவுஸ்லேயும் வந்து ஒரு ஓன் சோக் பிட், அதாவது குழிகள் வந்து அமைச்சிருப்பாங்களாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம செப்டிக் டேங்க் கட்டியிருக்கோம்ல, ஸோ அது மாதிரி கட்டியிருப்பாங்க. கட்டிட்டு அதாவது லிக்யூடாக இருக்கிறது வந்து ஸ்ட்ரீட் லேனுக்கு போயிடும். அதே வந்து சாலிடாக இருக்கிறது அங்கேயே வந்து படிஞ்சு போயிடும். அதுதான் வந்து செடிமெண்ட்ஸ் அப்படின்னா படிவு, அங்கேயே வந்து படிஞ்சு போயிடும். மீதி இருக்கிற அந்த லிக்யூடாக இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்ட்ரீட் ட்ரெயினுக்கு வந்து வெளியே போயிடும். Bath was a large rectangular tank in a courtyard. It may be the earliest example of a waterproof structure. The great bath வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும், கோர்ட்யார்டில் இருக்கும். இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் டேங்க்கு. இதுதான் வந்து இயர்லெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் எ வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர். நீர் கசியாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சர். இதுதான் ஒரு இயர்லெஸ்ட் எக்ஸாம்பிள். The bath was lined with brick coated with plaster and made water tight using layers of natural bitumen. அதாவது இந்த பாத் வந்து சுட்ட செங்கலால் கட்டியிருக்காங்க. அண்ட் தென் அதனோட கீழே வந்து ஃப்ளோரில் வந்து நீர் வந்து கசியாமல் இருக்கிறதுக்காக நேச்சுரல் பிட்டமின் அதாவது தார் லேயர் வந்து ஊற்றிருக்காங்க. There were steps on the north and south leading into the tank. There were rooms on 3 sides. அதாவது நார்த்லேயும் சவுத்துலேயும் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. எதுக்கு அப்படின்னா அந்த டேங்க்கு போகிறதுக்காக. அண்ட் தென் இந்த டேங்கை சுற்றியும் 3 சைட்ஸில் வந்து ரூம்ஸ் வந்து இருக்குது. Water was drawn from the well located in the courtyard and drained out after use. அதாவது இந்த டேங்க்கு வந்து தண்ணி எங்கேருந்து வருதான், கிணறுலேருந்து வருதான். அண்ட் தென் இந்த டேங்க்கில் பீப்புள் வந்து யூஸ் பண்ணுறாங்களே அந்த ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாமே வந்து ஸ்ட்ரீட்டோட ட்ரெயினுக்கு வந்து போய் சேர்ந்துடுதான். த கிரேட் கிரானரி. த கிரானரி வாஸ் எ மேசிவ் பில்டிங் வித் எ சாலிட் பிரிக் ஃபவுண்டேஷன். அதாவது இந்த கிரானரி வந்து ரொம்ப பெரிய பில்டிங். அந்த பில்டிங்கோட வால் வந்து எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா சுட்ட செங்கற்களால் வந்து கட்டியிருக்காங்க. Granaries were used to store food grain. எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபுட் கிரைன் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. The remains of wheat, barley, millet, sesame and pulses have been found there. அதாவது கீழே ஃப்ளோரோட வெடிப்புகள்லாம் இருக்குல்ல, அதில் வந்து வீட்டு, பார்லி, மில்லட், சேஸ்மி அண்ட் பல்சஸ்லாம் வந்து சிதறி கிடக்கிறத காணப்பட்டன. A granary with walls made of mud bricks which are still in a good condition have been discovered in a Rogegarki, a village in Haryana belonging to mature Harappan base. அதாவது இந்த கிரானரி வால் வந்து எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா எப்படின்னா சுட்ட செங்கற்களால் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து இன்னமும் வந்து ஒரு குட் கண்டிஷன், அதாவது நல்ல கண்டிஷனில் இருக்குது, எந்த ஒரு உடையாமல் இதெல்லாம் வந்து இருக்குது. அண்ட் தென் இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹரியானா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டில் ராகிகர்கி அப்படிங்கிற அந்த வில்லேஜில் வந்து இருக்குது. இதை வந்து மெச்சூர் ஹரப்பன் பேஸ் அதை வந்து சார்ந்தது இது.